السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, சலாத்தும் சலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தினர்கள் யாவரின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம் பள்ளியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அல் குர்ஆனுடைய சில ஆயத்துகளுடைய பொருள்களையும் அதை சார்ந்த சில விளக்கங்களையும் கண்டு வருகிறோம். இந்த வாரம் சூரத்துல் பக்ராவினுடைய 28வது வசனமாக அல்லாஹு சொல்லுகின்ற வசனத்தின் விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதும் சரி, அதை கேட்பதும் சரி, அதனுடைய விளக்கத்தை புரிவதும் சரி, அதற்கு அல்லாஹ் அளிக்கின்ற கூலி மகத்தானது என்பது நமக்கெல்லாம் தெரியும். அந்த மகத்தான கூலியை எப்படியாவது நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய, நம்மளுடைய நாளில் இருக்கக்கூடிய மணி நேரங்களில் சில மணி நேரத்தை வாரந்தோறும் நாம் ஒதுக்கி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இதன் காரணமாக நம் வாழ்க்கையில் பரக்கத் செய்வானாக, நம் ஆயுளில் பரக்கத் செய்வானாக, நம் குடும்பத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, மார்க்க நெருக்கத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நல்ல விஷயங்களை கேட்டறியக்கூடிய, நல்ல விஷயங்கள் எங்கு நடக்குமோ அதை தேடி செல்லக்கூடிய ஆர்வத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி தருவானாக. அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ் சூரத்துல் பக்ராவினுடைய 28வது வசனமாக சொல்லுகின்ற போது, கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குந்தும் அம்பாத்தன். அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். நம்மெல்லாம் கேள்வி கேட்கறது இல்லை. கேள்வி ஒருத்தர் கேட்டாருன்னா ரொம்ப ரசித்து கேட்போம் இல்லையா? கேள்வி மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். சும்மா பேசிட்டு போகிறது ஒரு நடைமுறை, கேள்வியாக கேட்டு போகிறது இன்னொரு நடைமுறை. குர்ஆனுடைய பாணிகளில் இப்படி ஒரு பாணி இருக்கிறது. கேட்டு அதை அல்லாஹ் தஆலா நம்ம உள்ளத்தில் பதிய வச்சு நீங்களே பதில் சொல்லுங்கன்னு சொல்லுவான். இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா கேட்குறான். எப்படி நீங்க நம்ப மறுக்கிறீங்கன்னு கேட்குறான். எப்படி பாருங்க, வகைஃப தக்ஃபுரூன பில்லாஹி, அல்லாஹ்வை எப்படி நம்ப மறுக்கிறீங்க? காரணம் இருக்கணும்ல. உன்னை வேணான்னு சொல்றோம்டா, வீட்டில் காரணத்தை சொல்லணும். ஒன்று பிடிக்குதுங்கிறதுக்கு காரணம் சொல்ல தேவையில்லை, வேணாங்கிறதுக்கு காரணம் சொல்லணும்ல. படைச்சது அவன் தானே. எப்படி சொல்றான் பாருங்க, குந்தும் அம்பாத்தன், நீங்கள் உயிரற்றவர்களாக இருந்தீர்கள். அப்படிதானே? கருவுல உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு நீர் துளியாக உயிரற்ற பொருளாக தானே இருந்தோம். அப்படிதானங்க? ஒரு நுத்துஃபாவாக நீர்த்துளியாக இருந்தோம். ஃபஹியாக்கும், உங்களுக்கு உயிரை கொடுத்தவன் அவன், உங்களை உண்டாக்கியவன் அவன், உங்களை முழுசாக்கியவன் அவன், உங்களை பேச வைத்தவன், கேட்க வைத்தவன், நடக்க வைத்தவன், விளையாட வைத்தவன், வாழ வைத்தவன்,
எல்லாம் அவன் தானே. சும்மா யுமீத்துக்கும், பின்னாடி உங்க மௌத்தாக்க போறதும் அவன் தான். இத்தோடு விட்டுருவானா? உங்களை அப்புறம் மௌத்தாக்கிறது அவன் தான். அதோட முடிஞ்சிருச்சா? சும்மா யுஹீக்கும், அடுத்து உங்களை உயிராக்குறதும் அவன் தானே. அல்லாஹ் ஒரு காரணங்களை சொல்லிட்டு, இது வேற யாரும் சொல்ல கொண்டாட முடியவங்க, நான் தான் செய்யறேன்னு யாரும் சொல்ல முடியுமா? இது நான் செய்வேன், உங்களை உண்டாக்குவேன், மூத்தாக்குவேன் அப்படி யாரும் சொல்ல முடியுமா? நான் தானே செய்யறேன். உங்களை உயிராக்குறது நான் தான், மரணிக்க செய்யறது நான் தான். இவ்வளவு செய்யக்கூடிய அல்லாஹுவை எப்படி நம்ப மறுக்கிறீன்னு கேட்கலாம் அல்லாஹ். சும்மா இலேஹி துர்ஜவும், நாளைக்கு யார்கிட்ட தான் வந்தோம் ஆகணும். அவன் பக்கம் தானே நீங்க திரும்பியும் வரணும். அவன் பக்கம் தான் நீங்க திரும்பியும் வந்தாகணும். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ப மறுக்கிறீங்க? வீட்டுல வாப்பாவை முழுசா நம்புறோம் இல்லையா, அம்மாவை முழுசா நம்புறோம், நம்மளுடைய உறவுகளை முழுசா நம்புறோம். ஏன்னா அவங்களுடைய பழக்கங்களை வைத்து, பாசங்களை வைத்து அந்த உறவுகளுக்கு எடை கொடுக்கிறோம், கனம் கொடுக்கிறோம், நம்பிக்கையை கொடுக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், யாரு செய்ய முடியாத வேலையை நான் செய்யறேன்ப்பா. உன்னுடைய துவக்கத்தை நான் சொல்லுவா, உனக்கு உசுறு கிடையாது. அடுத்த நிலையை சொல்லுவா, உசுரை கொடுத்தது அது நான் கொடுத்தது, நீ எடுத்து வந்ததல்ல, நான் கொடுத்தது. உனக்கு அடுத்த நிலை இருக்கு, அதை சொல்லுவா. மூன்றாம் நிலை, திரும்ப உசுரை எடுத்துருவேன். உனக்கு நான்காவது ஒரு நிலையும் இருக்கிறது, அதையும் சொல்லுவா, திரும்ப உசுரை கொடுப்பேன். அல்லாஹ் பாருங்க, இப்படி வேலைகளை நான் செய்வேன், கடைசியில் என்கிட்ட தான் நீ வந்தாகும். இப்படி இருக்க அந்த அல்லாஹ்வை எப்படி நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். நீ நம்பினாலும் நம்பாட்டினா எங்க வந்தாகணும், என்கிட்ட தான் வந்தாகணும். இப்படிதானங்க ஒருத்தர் வாழ்க்கையே பிரச்சனை இல்லை இல்லையா, வாழ்றதுல நம்ம இப்போ வாழ்க்கைக்கு வந்துட்டோம், அல்லாஹ் ஹயாத் ஆகிட்டான். மௌத்துங்கிறதே, மௌத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கையை தான் நம்ப மறுப்பாங்க நிறைய பேர். மௌத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையை தான் நம்ப மறுப்பாங்க. சில பேர் அதில் நம்பிக்கையே கிடையாது. மலக்குள் மௌத்து வர்ற வரைக்கும் வலாலத்திலே, வழிகேட்டிலே, பாவத்திலே, அனாச்சாரத்திலே, எல்லா விதமான குற்றங்களிலேயே கிடப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா, திருந்தவே மாட்டாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், திரும்ப ஒரு நாள் இங்க வரணும், கவனமா இருன்னு சொல்றான். ஒரு அழகான ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் ஒரு அரசர் ஒருத்தர் இருந்தார். அவங்களுடைய அந்த பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் அரசர். அந்த அரசர் என்ன செஞ்சாருன்னா, அரண்மனையில் பிரம்மாண்டமான அரண்மனை, அவருடைய அரண்மனை. தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு சொன்னார், எம்மா ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வா. அப்படி, நான் வெளியே போகணும், வெளியே போனால் நல்ல சட்டையை உடுத்திக்கிட்டு தானே போவோம். அது போகிற ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்குது. வெள்ளிக்கிழமைக்குன்னா ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துருவோம், சாதாரண நாளில் ஒரு ட்ரெஸ்ஸை போடுவோம், மார்க்கெட்டுக்கு போனால் ஒரு ட்ரெஸ்ஸை போடுவோம், அப்படி தானே. இப்போ அரசர்கள் எப்படி உடுத்துவாங்க, அவர்களுடைய ஆடைகள் எப்படி இருக்கும்? அதான் அவர் சொன்னாராம், நான் வெளியே நகர்வரம் போகிறேன், நல்ல ட்ரெஸ் ஒன்று எடுத்துவாங்க. அந்த பனி பெண்ணு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்தா, இது பத்தாது, இந்த ட்ரெஸ் எல்லாம் பத்தாது, இன்னும் சூப்பராக கொண்டு வா அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மா போயிட்டு வேற ட்ரெஸ் எடுத்து வந்துச்சான், இதுவும் பத்தாது, இன்னும் சூப்பராக கொண்டு வான்னு சொன்னாராம். அந்த அம்மா இப்படியே போறதும் வர்றதும் கடைசியா அந்த அவர்கிட்ட இருந்த ஆடைகள்லேயே மிக சூப்பரான ஆடை அந்த அம்மா கொண்டு வந்து கொடுத்துச்சான். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கீடி எடுத்து உடுத்திக்கிட்டார் அரசர். விட்டார். அதோட அடுத்து வந்தார், இந்த மாதிரி நான் வெளியே போறேன், நல்ல குதிரையை கொண்டு வா அப்படின்னு. நல்ல குதிரை, ஒரு குதிரையை கொண்டு வந்தாங்க. இது பத்தாது, நல்ல அழகா இருக்கணும், அந்த மாதிரி குதிரையை கொண்டு வா அப்படின்னு. அழகா இருக்கணும் அப்படின்னு நல்ல அழகா இருக்கக்கூடிய குதிரையை கொண்டு வந்து கொடுத்தாங்களா. இது என்ன, வால் இப்படி இருக்குது, தலை அப்படி இருக்குது, இப்படியே சொல்லி 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 அவர் இடத்துல இருக்கிற நிறைய குதிரைகளை மாத்தினாராம். கடைசியா நல்ல வேகமா ஓடுற மாதிரி சூப்பர் குதிரையை கொண்டு வந்தாராம். குதிரையும் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. சூப்பர் ஷர்ட் போட்டிருக்கிறாரு, ஆடை உடுத்திருக்கிறாரு, உயர்தரமான குதிரைகளை ஏறி உட்கார்ந்துட்டார். நல்ல ட்ரெஸ் உடுத்தி, மாப்பிள்ளை எல்லாம் ஊர் சைடு எப்படி குதிரையில ஏற்றி கொண்டு போவாங்க ஒரு உதாரணத்துக்கு, அந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் உடுத்தி காஸ்ட்லியான நல்ல சூப்பரான குதிரையில ஏறி
அப்படியே தன்னுடைய பந்தா, தன்னுடைய ட்ரெஸ்ஸை, தன்னுடைய வாகனத்தை, புது கார் வாங்கிட்டு அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்களா இல்லையா? அது மாதிரி ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு அப்படி காட்டி காட்டி வெளியே வெளியே போவாங்களா இல்லையா? காட்டுறதுல ஒரு விதம் இருக்கு. நீங்க என்ன சட்டை போட்டிருக்கிறீங்கன்னு சில பேர் எடுத்தோடனே பேசுவாங்க. அப்பதான் திருப்பி நம்மளை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பேசுவாங்க சில பேர். அது மாதிரி தன்னை காட்டுறதுக்காகவே போனார், வேற எந்த நோக்கமும் கிடையாது. தான் குதிரையை காட்டணும், தான் போட்டிருக்கிற சட்டையை காட்டணும்னு மார்க்கெட்டுக்கு போறாரு. பாருங்க அவருடைய நிலை என்ன ஆக போகுது பாருங்க, எப்படி பாருங்க அவருடைய நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மன் தவாலஅ லில்லாஹ், எவர் பணிந்து நடக்கிறாரோ அல்லாஹ் அவரை உயர்த்தி விடுவான். எவர் பெருமை எடுத்து நடக்கிறாரோ அல்லாஹ் அவரை தாழ்த்தி விடுவான். அவர் அவரிடத்தில் இருக்கக்கூடிய குதிரையை பயன்படுத்தினது தப்பு இல்லைங்க, பெரிய ட்ரெஸ் எடுத்து உடுத்தினது தப்பு இல்லைங்க. ஆனா அடுத்தவங்கள்ட்ட அதை காட்டணும்னு நினைச்சு போறாரு. அதை பந்தாவா போய் காட்டணும்னு நினைச்சு போனாரா? மார்க்கெட்டுக்கு போயிட்டாரு. போனோடனே ஒரு காற்று ஒன்று அடிச்சிச்சு. காற்று அடிச்சோடனே காற்றுல எப்படி ஹாயா பைக் ஓட்டும் போது காற்று அடிச்சா எப்படி இருக்கும்? இன்னும் ஜாலியா இருக்கும் இல்லையா? ஓட்டிட்டு போறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். ஆஹா அப்படின்னு சொல்லி அந்த புதிய ட்ரெஸ்ல அழகான வாகனத்தில் அப்படியே இப்படி என்னமோ ஜன்னத்தில் சொர்க்கத்தில் போற மாதிரி நினைப்புல வேகமா போயிட்டு இருந்தார். ஏத்த மாதிரி ஒருத்தர் ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்ட மாதிரி, பழைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒருத்தர், இவர் இப்படி வேகமா போறதை பார்த்து கொஞ்சம் நில்லுண்டாராம். கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொன்னாராம். நான் நாட்டு அரசன், என்ன பார்த்து ஒரு ஏழை ஒரு பக்கிரிசா நில்லுங்கிறாரு அப்படின்னு சொல்லி பதறி போயிட்டாரு. இவர் சும்மா விடக்கூடாது, இவனுக்கு சரிமையா அடிக்கணும், சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆட்களை ஏவுனாராம். அவரை பிடிச்சு கட்டு அப்படின்னு சொல்லி. என்னைய கட்டுறது இருக்கட்டும், நான் அரசர்கிட்ட ஒரு செய்தி சொல்ல தான் வந்தேன், அதை சொன்னதுக்கு அப்புறம் கற்றியலா இல்லையான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு. என்ன செய்தி சொல்லணும் வந்து சொல்லு அப்படின்னு. அந்த ஏழ்மையான தோற்றத்தில் வந்தார் பாருங்க, அவர் நேர அரசருடைய காதுக்கு கிட்ட வந்தாராம். காது கிட்ட வந்து சொன்னாராம், நான் யாரு தெரியுமா அப்படின்னு. யாருப்பா நீ? அவரு ஏன்னா இவர் அரசர், பேரரசு, என்னதான் இருந்தாலும் நான் அரசர். யாரப்பா நீ? நான் தான் மலக்குல் மௌத்துண்டாராம். நான் யாரு? மலக்குல் மௌத்து உசுறு வாங்க வந்திருக்கிறேன்டா. பதறி போயிட்டாரு. அப்பெல்லாம் மலக்குல் மௌத்து நேராக வருவாங்க. அவர் யாரோன்னு நினச்சிக்கிட்டாரு. அவர் சொன்னாராம், நான் ஒன்றும் சொல்லாமல் வந்துட்டேன், பொண்டாட்டி பிள்ளைங்கள்ட்ட கூட என் அரண்மனையில் கூட சொல்லிட்டு வரல, அப்படியே வந்துட்டேன், கொஞ்சம் நேரம் கொடுங்க, வீட்டில் போய் என் பேரஸ்ல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொன்னாராம். இந்தவரு அல்லாஹ் இந்த மார்க்கெட்டில் இந்த இடத்துல இந்த நிலையில தான் உசுர வாங்கணுன்ட்டு எழுதி வச்சிருக்கிறான். அதனால இந்த இடத்திலிருந்து ஒரு அடி கூட நீ நகல முடியாது. இந்த இடத்திலிருந்து ஒரு அடி கூட நீ நகல முடியாது. உசுர் வாங்கப்படுது. அங்கே பனி இஸ்ரவேலர்களில் நடந்த செய்தி. புத்தாடை உடுத்தி மிக சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் மலக்குல் மௌத் வந்து உசுர அப்படியே வாகனத்தில் இருக்கும் போதே எடுத்துட்டார். சில பேருக்கு பயணத்திலே உயிர் போயிருது இல்லைங்க, அப்படியே உயிர் எடுத்துட்டார். இப்படி இருக்கும் யோசிப்பார். அடுத்து அந்த மலக்குல் மௌத்தினுடைய இது ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒரே நேரத்தில் இவ்வளோ மூத்த எடுக்கிறாருன்னா ரொம்ப நீங்கள் நினைச்சிடக்கூடாது. மலக்குல் மௌத்தை பொறுத்த வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்காச்சும் 600 ரெக்கைன்னு சொல்லுவோம். மலக்குல் மௌத்துக்கு 4000 ரெக்கை இருக்குதான். எத்தனை? 4000 இறக்கைகள் இருக்கலாம். ஒரு ரெக்கையை விரிச்சா 7 வானத்துக்கு மேலே போகுமா, இன்னொரு ரெக்கையை விரிச்சா 7 பூமிக்கு கீழே போயிடுமா, இன்னொரு ரெக்கையை விரிச்சா 7 பூமிக்கு கீழே. இந்த துன்யாவே மெட்ராஸ் அல்ல, தமிழ்நாடு, முழு இந்தியாவை சொல்லல, மொத்த உலகமே, உலக மக்களே 600-800 கோடி மக்களே ஒரு சகன்ல போட்ட சாப்பாடு மாதிரி தான் மலக்குல் மௌத்துக்கு இருப்பாங்களாம். சகன்ல சாப்பாடை வச்சு அப்படி இப்படி எடுத்து சாப்பிட்றோம்லங்க, எது வேணும் அது வேணும் இப்படி இப்படி புறக்கி சாப்பிட்றோமா இல்லையா? ஒரு தட்டில் போட்ட பட்டாணிகளில் உடச்சக்கல்ல போட்டா அந்த மாதிரி மலக்குல் மௌத்துக்கு எடுத்து திங்கிறதுக்கு இப்படி கையை வச்சு. ஒரு
நாளைக்கு ஒவ்வொருத்தரையும் 5 முறை பேரை படித்து பார்க்கிறார் மலக்குல் மௌத். ஒவ்வொருத்தருடைய பேரையும் 5 முறை வாசிக்கிறார். அவருக்கு உத்தரவு வந்து விட்டா கண்ணு முன்னாடி வந்து நின்றுவார். உத்தரவு வந்துருச்சுன்னா முன்னாடி வந்துடுவார். அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. அப்ப இந்த மலக்குல் மௌத் அவர்கிட்ட உயிர் வாங்கிட்டாரா, அப்படியே போனார். போய் ஒரு ஏழையான ஒருத்தர் மார்க்கெட்டில், அதே மார்க்கெட்டில் இருந்தாராம். ஒரு ஏழையானவர், இன்னும் நல்ல வணக்கசாலி. அவர்கிட்ட போனாராம். கிட்ட போய் காதில் போய் சொன்னாராம், நான் யார் தெரியுமா அப்படின்னு. யாருங்க நீங்கள் அப்படின்னு அவர் கேட்டார். நான் தான் மலக்குல் மௌத்து வந்திருக்கேன், நான் தான் மலக்குல் மௌத்து வந்திருக்கிறேன்னு சொன்னாராம். அரசர்கிட்ட உசுறு வாங்கின மலக்குல் மௌத்து அதே மார்க்கெட்டில் ஒரு ஏழை வணக்கசாலிகிட்ட போய் சொல்கிறாரு, காதில் போய் சொல்கிறாரு. அப்போல்லாம் அப்படி சொல்லுவாங்க, நேரடியாகவே போவாங்க. மனித உருவத்தில் கூட வருவாங்க, மனித உருவத்தில் கூட அந்த காலத்தில் வந்திருக்கிறாங்க. இப்போ தான் பார்க்க முடியாத நிலையாக ஆயிடுச்சு. இது சொன்னாங்களாம், நான் தான் மலக்குல் மௌத்து வந்திருக்கிறேன். அவர் உடனே, நல்லவங்க நல்லவங்க தாங்க, நல்லவங்க எப்பவுமே எதிர்பார்த்தே இருப்பாங்க. மர்ஹபம் பில் காயிப், உங்களை தாங்க ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன்றாராம், வாங்க வாங்கன்னு. மலக்குல் மௌத்தை மட்டும் இப்படி கூப்பிடுவோமா? நல்லவங்க எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. உங்களை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாராம். மர்ஹபா, மர்ஹபாண்டா வெல்கம் பண்றோம்ல, வாங்க வருகை வருகை, உங்களை தான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வந்த மலக்குல் மௌத்து சொன்னாராம், இல்லைவாப்பா, உங்களை உசிர் எடுக்கும்போது அல்லாஹ் சொல்லி விட்டுருக்குறான், உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் அதன் பிரகாரம் உயிர் எடுக்க சொல்லலாம். அதெல்லாம் நல்லவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ செலவு கொடுக்குறாண்டு. நல்லவங்களுக்கு உசுறு வாங்குற விதமே வேறுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், அல்லாஹ்வே எப்படி நீ உயிர் எடுப்பா, அதாவது மலக்குல் மௌத்தை எனக்கு காட்டுன்னு சொன்னாங்களாம். மலக்குல் மௌத்தை பார்க்கணும். அதுவும் காஃபிர்களுக்கு எப்படி உசுறு எடுக்கிறாங்க, காஃபிர்கள் மௌத்தா போகிறாங்களே முஷ்ரிக்கீன்கள், அவங்களுக்கு எப்படி உசுறு எடுக்கணும். அல்லாஹ் சொன்னானா, நீங்கள் அதை பார்க்க முடியாது, உங்களால் பார்க்குற சக்தி கிடையாது அப்படின்ட்டானா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து. அல்லாஹ் சொன்னானா, அதை பார்க்குற சக்தி உங்களுக்கு இல்லை அப்படின்னு. அல்லாஹ்வே எனக்கு கொஞ்சம் காட்டுன்னு அடம் பிடிச்சாங்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா மலக்குல் மௌத்தை அனுப்பி வச்சுட்டான். மலக்குல் மௌத்து வந்தாச்சு. இந்த செய்தியை சொல்லிட்டு விட்டதை நான் சொல்லுவேன். மலக்குல் மௌத்து வந்தாச்சு. வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னாங்களாம், இங்க பாருங்க ஆதமே, நான் நல்லோர்களுக்கு எப்படி உயிரெடுப்பேன் தெரியுமா? நல்லோர்கள், நபிமார்கள், வழிமார்கள், இறைநேசர்கள், வணக்கசாலிகள், நல்ல இபாதத்துக்குரியவர்களுக்கு எப்படி உசுர் எடுப்பேன் தெரியுமா? அதுக்குன்னு சில ரெக்கை இருக்கு எனக்கு. என்னுடைய 4000 ரெக்கைகளில் சில ரெக்கைகள் இருக்குன்னு சொல்லி அதை விரிச்சு காட்டினாங்களாம். விரிச்சு காட்டினா ஒவ்வொன்றும் ஒரு மனமா வீசுதான், ஒரு மனமாக வீசியதான், ஒரே வாசனை. அப்புறம் பார்த்தா ஜன்னத்து அவருடைய தோற்றத்தில் தெரியுதான். ஜன்னத், சொர்க்கம் அந்த மலக்குல் மௌத்தினுடைய இதுல ஃபிளாஷ் ஆகுது, அப்படியே தெரியுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி பார்த்து நெகிழ்ந்து போய் சிரிச்சுட்டாங்க. சில பேர் மூத்தாகும்போது சிரிப்பாங்க பார்த்தீங்களா, நெத்தி வேர்க்கும் சிரிப்பாங்க. இதெல்லாம் பார்க்கலாம், அந்த காட்சிலாம் என்னண்டா ஜன்னத்தையே பார்க்குறாங்க. எங்க பார்க்குறாங்க? மலக்குல் மௌத்துல தெரிகிறது. மலக்குல் மௌத்துல ஜன்னத்து தெரியுது, ஆனந்தப்படுறாங்க. அதான் முகம் சிரிச்ச மாதிரியே இருக்கும். சில பேருடைய ஜனாசா அப்படியே இருக்கும். அழகான இது. அல்லாஹ் தஆலா அந்த உயர்ந்த நசீபை நமக்கெல்லாம் தருவானாக. அப்ப அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், இது இருக்கட்டும், நான் அல்லாஹ்ட்ட கேட்டது காஃபிர்களை எப்படி நீங்கள் மௌத்தாக்குவீங்கன்னு தான் கேட்டேன். அப்படி காஃபிர்களை எப்படி நீங்கள் மௌத்தாக்குவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறணும், அதுக்கு ஆசைப்பட்டேன்னு சொன்னாங்களாம். இப்போ மலக்குல் மௌத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதை பார்க்குற சக்தி உங்களுக்கு கிடையாது. லா தக்தீர அன் தக்கூன நபர இலைஹா, அது உங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு. இல்லை நான் பார்த்தாகணும், அதுதான் நான் கேட்க அல்லாஹ்ட்ட அடம்பிடிச்சு கேட்டது அதுதான். நீங்கள் அதை என்கிட்ட காட்டுங்கன்னு சொல்லலாம், அதை நான் பார்த்தே ஆகணும். அப்போ அவங்க சொன்னாங்க மலக்குல் மௌத்து அதுக்குன்னு சில ரெக்கைகள் இருக்கிறது என்று சொல்லி அதை விரித்து காட்டினார்களாம். ஒரே கருப்பு நிறம், சரியான கருப்பு. கருப்பு நிறம் மட்டும் இல்லை, நெருப்பு ஜுவாலைகள், நெருப்பு ஜுவாலைகளும் நெருப்பினுடைய கங்குகளும் இப்படி கொட்டுது.
அது மட்டும் இல்ல, அந்த ரெக்கைகளில் ஒவ்வொரு இடங்களிலும் நெருப்பிலான சம்பட்டிகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்த்தவுடன் நாதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சத்தம் போட்டு கீழே விழுந்தார். விழுந்தது சனிக்கிழமை. விழுந்துட்டாங்க. பார்த்தோட உழுந்து 1 மணி நேரமாச்சு எந்திரிக்கல. நைட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, பகலும் வந்துருச்சு எந்திரிக்கல. அடுத்த நாள் வந்துருச்சு எந்திரிக்கல ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எப்ப எந்திரிச்சாங்க தெரியுமா? சனிக்கிழமை விழுந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த சனிக்கிழமை தான் எழுந்தார்கள். முதல் சனிக்கிழமை விழுந்தார்கள் மயங்கி போய், அடுத்த சனிக்கிழமை இழந்தார்கள். அன்பாளர்களை யோசிச்சு பாருங்க. அந்த மோசமான தோற்றத்தை ஒரு முர்சலான நபி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெற்ற ஒரு நபி, அந்த தோற்றத்தை பார்த்து மயங்கி விழுந்து 1 வாரம் எழுந்திருக்க முடியலண்டா, இந்த மோசமான அந்த காட்சிகளை பார்க்கின்ற போது கபராளிகள் என்ன ஆவார்கள்? உயிர் போகிற நேரத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன ஆகுவார்கள்? எந்த மாதிரி மௌத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று பெருமக்கள் சொல்லுவார்கள். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு உயிர் கொடுத்தது நான் தான், உங்களை மரணிக்க செய்வதும் நான் தான்கிறான். எப்படி உங்களால் மறுக்க முடியும்? என்னை எப்படி நீங்கள் நம்பாமல் இருக்க முடியுங்கிறான். இப்படி மரணத்தை நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லுகிறான். அதனாலதான் பல நபிமார்கள்லாம் வந்து மௌத்துடைய நேரத்தை நினைத்து கவலைப்பட்டு இருக்கிறார். சரி வாங்க, அல்லாஹ் தஆலா நல்ல மரணத்தை எல்லோருக்கும் தர வேண்டும். அன்பானவர்களே, அப்ப அந்த மலக்குல் மௌத்து மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஏழைட்ட போனாராம். ஏழைட்ட போய் காதில் சொல்லணும், உங்களை தானங்க தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணிட்டார். பண்ணிட்டு மலக்குல் மௌத்து கேட்டாங்களாம், உங்களுக்கு என்ன மாதிரி மௌத்தாக ஆசை? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரி மௌத்தாக, என்ன மாதிரி வாழ, அது வேற விஷயம். எந்த மாதிரி வாழ ஆசைப்படுறீங்கன்னா அது வேற விஷயம். என்ன மாதிரி மௌத்தாக ஆசை, இது யாருக்கும் கேட்கப்படுமா? ஏங்க எத்தனை பெரிய ஆளுங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், எத்தனை பெரிய வணக்கச்சாரிகள், எத்தனை விதமான மௌத்துகள் எல்லாம் பார்த்துருக்கிறோம் இல்லையா? யாருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் தரப்படுது பாருங்க. அல்லாஹ் புரிந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்கலாம். எந்த மாதிரி மௌத்து வேணும்னு கேட்பான் அல்லாஹ். ஹதீஸில் இருக்குது, அல்லாஹு இடத்தில் சில மனிதர்களுக்கு எவ்வளோ பெரிய இடம் கொடுக்கப்படுண்டா, அவர் அல்லாஹுவை முழுதாக நம்பி இருப்பார். எந்த அளவுக்கு நம்பி இருப்பார் என்றால், அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துவான்னு சொன்னா, அவர் 5:30 மணிக்கு நான் மௌத்தாகுவேன் என்று சொல்லுவார், 5:30 மணிக்கு மௌத்தாயிடுவார். நான் 6 மணிக்கு மரணிப்பேன் என்று சொல்வார், அவர் சரியாக 6 மணிக்கு மரணிப்பார். இந்த அளவுக்கு அவருடைய சுத்தத்தை அல்லாஹ் அவருடைய வார்த்தையில் மரணத்தின் போது வைத்து விடுவான் என்று சொல்லுகிறார். அல்லாஹ் தஆலா அவ்வளவு உயர்ந்த வாக்கியத்தை சில பெருமக்களுக்கு கொடுக்கிறான். இப்ப இவர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, தொழுதுட்டு 2 ரக்காத் தொழுவனோட ஆசை. தொழுதுட்டு 2வது ரக்காயத்தில் இருக்கும்போது சஜிதாவிலேயே உயிர் போகணும்னு ஆசை. எப்படி பாரு, சஜிதாவில் இருக்கும்போது உயிர் போகணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு தொழுகுங்கன்றார் மலக்குல் மௌத். உது செய்து தொழுகிறார். முதல் ரக்காயத். மரணத்தை எதிர்பார்க்கிற உங்களுக்கு மரண பயம் வராது, வரவேற்பாங்க மலக்குல் மௌத்தை. அவர்களுக்கு அவகாசம் தரப்படும், அவர்களுக்கு பிடித்த மாதிரி உயிர் எடுக்கப்படும், அவங்களுக்கு பிடித்த நிலையில் உயிர் எடுக்கப்படும். எத்தனையோ நல்லவங்க திடீர் மூத்துல போயிட்டாங்களா இல்லையா? இந்த கேரளாவில் யோசிச்சு பாரு, கேரளாவுடைய மரணம் இன்னும் நம்மளால் இருக்கவே முடியலை. எத்தனை நல்ல மனிதர்கள், எத்தனை வணக்கசாலிகள், இத்தனை பேர் தூங்கி எழுந்தவர்கள் நித்திரையிலிருந்து தூக்கத்தை கலைக்க முன்னால் முழு நித்திரைக்கு போயிட்டார்கள். என்னன்னு கூட உணர முடியல. பத்தியெல்லாம் என்ன சப்தம் இது அப்படின்னு கூட உணர்வதற்கு கூட நேரம் போதல. பத்தியெல்லாம் இது என்ன சப்தமாக இருக்கும், இதுல இருந்து கொஞ்சம் அலாட்டா இருக்கிறோமே, அது என்னன்னு கூட உணர முடியல. கண்ணை முழுதாக மூடிவிட்டார்கள். பத்தியெல்லாம் என்ன ஒரு பாடம் பாருங்க, இவ்வளவு பெரிய விஷயம்.
அல்லாஹ் சில விஷயங்களை வைத்து சில பாடங்களை கொடுப்பான். வரலாற்றில் சில முக்கியமான வரலாறுகளும் இருக்குது. இந்த செய்தியை சொல்கிறேன். இப்போ இவர் இரண்டாவது ரக்காத்தில் சுஜூதில் இருக்கின்ற போது மௌத்தை என் உயிரை எடுங்கள் சொன்ன போது, இரண்டாவது சுஜூதுக்கு அந்த ஏழை மலக்கசாலி செல்லுகின்ற போது மலக்குள் மௌத்து உயிரை தூக்குகிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், சும்மா யுமீத்துக்கும், உங்களை மரணிக்க செய்வது நான் தான். அப்படி இருக்க என்னை நம்பாமல் இருக்க எப்படி உங்களால் முடிகிறது என்று கேட்கிறான். அல்லாஹ் எப்படி முடியும் உங்களால்? அப்படி இன்னைக்கெல்லாம் நகரமெல்லாம் சீக்கிரம் அழிந்து வருது இல்லை? எத்தனை நகரங்கள் அழிவை பார்க்குறோம். ஆனால் அழகிய நகரங்கள் எல்லாம் அழிஞ்சு போகிறது பார்க்குறோம். இது குர்ஆனில் வரலாற்றில் ஆச்சரியமான ஒரு தகவல் அல்லாஹ் சொல்லுவான். அதில் என்னென்னா, சூரத்து சபான்னு ஒரு சூறாவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அழகான ஒரு சூறா அது. அது என்னென்னா, சபாங்கிறது ஒருத்தருடைய பேர், அரபு நாட்டுள்ள ஒருத்தருடைய பேர் தான் சபாங்கிறது. ரசூலுல்லாஹ்ட்டே கேட்பாங்க, அது ஊருக்கு பேரா, ஒரு பெண்ணுக்கு பேரா, இல்லை ஒருத்தருக்கு பேரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லுவாங்க, இது ஒருவருடைய பேர், அவர் அரபு குலத்தை சார்ந்தவர் என்று சொல்லுவாங்க. அப்படி சபாங்கிற அந்த ஊர் இந்த உலகத்தில் ஒரு குட்டி சொர்க்கம்னு சொல்லும் அளவுக்கு அழகான ஊர். இது ஒரு சிறந்த சொர்க்கம்னு சொல்லும் அளவுக்கு உலகத்தில் அப்படி ஒரு சிறந்த ஊரை, நகரத்தை எல்லாம் உருவாக்கி வச்சிருந்தான். அது குர்ஆன்ல என்ன சொல்றா மட்டும் சொல்லிட்டு நான் இந்த தலைப்புக்கு வரேன் பாருங்களேன். என்னப்ப இந்த கேரளாவுடைய நிகழ்வு இந்த யமன் நாட்டுக்கும் வயநாடு எப்படி ஒத்து போகுங்கிறது பாருங்க. சபாங்கிறது யமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊருங்க. அந்த ஊர்ல என்ன நடந்துச்சு, அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கிறது அல்லாஹ் சூரத்து சபாவுல வசனம் 15லேருந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அல்லாஹ் சொல்றான், லகது கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா. அல்லாஹ் சொல்லுகிறான், சபா நாட்டு மக்களுக்கு அவர்கள் வசித்து இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு அத்தாட்சி இருக்குன்னு சொல்லலாம். சபாங்கிற அந்த நாட்டு மக்களுக்கும் நமக்கும் அவர்கள் குடியிருந்த இடத்துல ஒரு அத்தாட்சி இருக்குன்னு சொல்றான். சொல்லிட்டு அந்த ஊரை பத்தி சொல்றான். குர்ஆன்ல உள்ளதை மட்டும் சொல்றேன். ஜன்னத்தானி ஐ யமீனு வஷிமால், ரொம்ப சூப்பர் சிட்டிங்கிறாத. ரெண்டு பக்கம் பூஞ்சோலைகள் இருக்கும், சோலைகள் இருக்கும். ரெண்டு பக்கம் ஒரு சிட்டில ரெண்டு பக்கமும் சோலைகளாக இருக்கும். குர்ஆன்ல உள்ள செய்தி மட்டும்தான் இது. எப்படிப்பட்ட சோலைகள் என்றால் ஆச்சரியமா இருக்கும் அந்த சோலைகள். அல்லாஹ் சொன்னா, குலூ மின் ரிஸ்கி ரப்பிக்கும், உங்கள் ரப்பினுடைய ரிஸ்கில் இருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னான். வஷ்குரு லஹு, அவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கன்னு சொன்னான். சொல்லிட்டு சொல்றான், பல்தத்தன் தொய்யிபா, அது ஒரு சூப்பர் சிட்டிங்கிறான் அல்லாஹ். எந்த அளவுக்கு பாருங்க, பொதுவா அந்த ஊருக்கு பக்கத்துல மஹரிபுன்னு ஒரு இடம். அந்த இடத்துல பில்கிஸ் அம்மாவை கேள்விப்பட்டிருக்கிறோம்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பில்கிஸ் அம்மான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, பல்கிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க காலத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்தி இது. அந்த மஹரிபுங்கிற இடத்துல பெரிய அணை இருந்துச்சு, நீர்வீழ்ச்சி. அது ரொம்ப ரம்மியமாக இருக்குமா. அந்த அணையில தண்ணி ஃபுல்லா சேர்த்து வச்சாங்க. அந்த அணையிலிருந்து தான் யமன் நாட்டுக்கே தண்ணீர் சப்ளை ஆகும். அந்த அளவுக்கு தண்ணீர், நல்ல பெரும் தேக்கு, பெரும் அணை, ஒரு நீர் தேக்கே அங்கே இருந்துச்சு. அவங்களுக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கொள்வாங்க. அந்த தண்ணி அந்த சோலைக்குள் அப்படியே ஓடும். எப்படி சொல்ல பாருங்க. இன்னொன்று தெரியுங்களா, எங்கே சோலைகள் இருக்கோ அங்கே பூச்சிகள் இருக்கும், எங்கே தங்கி தேங்கி இருக்குதோ அங்கே ஈக்கள், ஏதோ வண்டுகள் ஏதாவது இருக்கும். அப்படித்தானே இருக்கும். பூச்சிகளும் சோலைகளும் இருக்கிற இடத்துல வண்டுக்கள், மோசமான பாம்பு, பல்லி, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அங்கே அப்படிலாம் இல்லைங்கிறான்ல, எதுவுமே கிடையாதுங்கிறான். பல்தத்தன் தொய்யிபா, சுத்தமான ஊருங்கிறான். கத்தாதா ரலியல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மாணவர், அவங்கள்ட்ட படித்த மாணவர் கத்தாதா சொல்லுவாங்க, லம் யகுன் யரா அல் ஹய்யா, பாம்பு கிடையாது அந்த ஊரில், பாம்பே கிடையாது. வலல் அக்ரபா, தேலு கிடையாது. வலல் பஹூலா, கொசு கிடையாது. வலல் துபா, ஈக்கள் கிடையாது. வல பர்கு, எந்த பூச்சிகளும் கிடையாது. வல கும்லா, பேனு கூட கிடையாது. பேனு கூட இல்லை.
இயற்கையில சோலைகள் இருந்தால் தண்ணீர் தேங்கி கிடந்தா இதெல்லாம் இருக்கணும், இது இல்லாம ஆக்கணும். எப்படின்னா அங்க வீசுற காத்து அவங்களுக்கு சூப்பரா இருக்கும், இவைகளுக்கு நச்சு காற்றா இருக்கும், செத்துருமா. இது ஏதாவது இருந்தா அது செத்துருமா தானாவே இந்த காத்துல. எப்படி நேரம் செஞ்சு கொடுத்துருக்கிறான் பாருங்க. இந்த சொர்க்கத்தில் ஒரு குட்டி ஜன்னத்தில் சொல்லும் அளவுக்கு அந்த ஊர் இருந்திருக்கிறது. அல்லாஹ் அதை சொல்லி தருகிறான். அவ்வளவு சூப்பரான நியமத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். சாப்பிடுன்னு நினைச்சான்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு பொம்பளை எழுதுவாங்க, ஒரு பொம்பளை அந்த ரோட்ல அப்படி நடந்து போனா வெத்து கூடைய காலி கூடைய தலையில வச்சுக்கிட்டு போனா அவ போய் 10 மரம் தாண்டி இருக்க மாட்டா, பழங்கூடையாக மாறி இருக்கும். வெறுங்கூடையாக இருந்தது பழங்கள் கூடையாக மாறி இருக்கும். பறிக்க தேவையில்லை, புடுங்க தேவையில்லை, மரம் ஏற தேவையில்லை, கல்லெடுத்து அடிக்க தேவையில்லை, தானாக கொட்டும் பழங்கள். அந்த மாதிரி ஒரு ரம்யமான ஒரு இடமாக கனிவர்க்கங்கள் நிறைந்த இந்த மாதிரி கொட்டுறது ஜன்னத்துல தான் கொட்டும், வேற எங்க கொட்டும்? இந்த மாதிரி தேவையான பழங்களை பறிக்காமலேயே கிடைக்கிற ஒரு இடமாக அது இருந்திருக்கிறது. அதுதான் பல்தத்துன் தய்யிபாங்கிறாங்க. அடுத்து சொன்னா ரப்புல் கஃபூர், மன்னிக்கிற ரப்பும் அவர்களுக்கு இருந்தான். அவங்களுக்கு மன்னிக்கிற ரப்பும் கிடைச்சான். இவ்வளவு வாங்கிட்டு அடுத்து சொல்றான் அவர்கள் புறக்கணித்தார்கள், அவர்கள் புறக்கணித்தார்கள். அடுத்து அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு நியமத்தை கொடுத்தான். இத்திசால் உம்ரான்னு சொல்லுவாங்க. சூப்பர் வீடுகள் எல்லாம் பக்கத்துல நெருங்கி இருக்குமா, பில்டிங்காக இருக்குமா, சுத்தி பில்டிங்கா இருக்குமா. எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் காலையிலும் பயணிக்கலாம் மாலையிலும் பயணிக்கலாம். எந்த காலத்துல? இன்னைக்கு பயணிக்கிறது ஆச்சரியம் இல்லைங்க. அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க, இரவிலும் செல்லுங்கள் பகலிலும் செல்லுங்கள் சொன்னான். 24 மணி நேரமும் வெளியே போகலாம். ஆமினின் பாதுகாப்பும் இருக்குது அந்த இடத்துல, பாதுகாப்பு. கொள்ளையர்கள் அவர்கள் இவர்களுடைய தொல்லைகள் இல்லை. எவ்வளவு சூப்பரான சிட்டி அமைச்சு கொடுத்தான். அவர்கள் வெளியே கிளம்பி போனாலே, ஒருத்தர் பயணத்துக்கு போறான்னு வச்சுக்கிறீங்களேன், சாப்பாடுலாம் எடுத்து போக மாட்டாராம், தண்ணி பாட்டில்லாம் எடுத்து போக மாட்டாராம், எதுவுமே எடுத்து போக மாட்டாராம். யாராவது ஒரு முசாஃபிர் போனா, கான ரஜுலு முசாஃபிர், ஒரு முசாஃபிர் யாராச்சும் புறப்பட்டு போனார்னு வச்சுக்கிறீங்க, அவர் லா யஹ்மிலு மஅஹு ஸாதன் வலா ஸகாஅன், உணவுகளை எடுத்து போக மாட்டாரு, நீர் பைகளையும் எடுத்து போக மாட்டார். வலா யகாஃபூன ஜூஅன் வலா லமஅன், பசியோ தாகத்தின் கவலையோ அவருக்கு இருக்காது. எதை பத்தியும் ஃபீல் பண்ண மாட்டார். அப்படி அழகான சிட்டியை உருவாக்கி கொடுத்திருந்தான். ஆனா அவங்க என்ன துவா கேட்டாங்க தெரியுங்களா? அவங்க எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாங்க பாருங்க. அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், அல்லாஹுவே இந்த ஊர்லாம் ரொம்ப பக்கமா இருக்குது, ரப்பனா பாயித் பைன அஸ்ஃபாரினா, இந்த ஊர்கள்லாம் ரொம்ப கிட்ட இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வைவே, கொஞ்சம் தூரமா வச்சு விடு, நாங்க அரட்டடிச்சுக்கிட்டு போறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதை அல்லாஹ் சொல்லிட்டு வரமும் அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநீதி இழைத்துக் கொண்டு அக்கிரமம் செய்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் ஃபஜஅல்நாஹும் அஹாதீஸ், அவர்களை எப்படி இந்த மக்களுக்கு உலகத்துக்கு ஆக்கிட்டேன்டா, பேச்சு பொருளாக ஆக்கிவிட்டேன், செய்திகளாக ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஓ மஸ்ஸக்னாஹும் குல்ல முமஸ்ஸக்கின், கிழித்து தொங்க போட்டுட்டேங்கிறான். அவர்களை எல்லாம் ஒண்ணு இல்லாமல் கிழித்து விட்டேன் என்று சொல்லுகிறான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் இதை ஏன் செஞ்ச தெரியுமா? நன்றி சொல்லல, நன்றி இல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள். நன்றி இல்லாத மக்களை இப்படிதான் கிழித்து தொங்க போடுவேன்னு சொல்றான் அல்லாஹ். எப்படி மரணம் வரும்னு தெரியாது. அல்லாஹ் சுகத்தை நல்லா அள்ளி கொடுப்பான். சுகம் ரொம்ப அனுபவிக்கின்ற போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை மறக்கின்ற போது அல்லாஹ் இந்த மாதிரி தண்டனையை தருவேன் என்று சொல்வதை இப்படி சொல்லுகிறான். தாலிக ஜஸைனாஹும் பிமா கஃபரு, அவர்கள் நன்றி கட்டவர்களாக இருந்ததினால் இந்த கூலியை நாம் கொடுத்தோம் என்று சொல்லுகிறான். இதுல என்ன புரியுது சொல்லுங்க? என்ன ஆச்சுண்டா, அவங்க கட்டி இருந்த டேம் இருக்கு பார்த்தீங்கல்ல, அது உடைஞ்சி
எந்த தண்ணியால் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்களோ அந்த தண்ணீர் மலையிலிருந்து டேமிலிருந்து சரிந்து அது உருண்டு அவர்கள் மேலேயே, அவர்கள் தோட்டத்தின் மேலேயே, அவர்கள் குடியிருப்பின் மேலேயே விழுந்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான். நீர் வீழ்ச்சியால் அந்த ஊரையே அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிட்டான். ஒரு சில பேர் ஓடி போயிட்டாங்க ஷாமுக்கு, பலஸ்தீனுக்கு. அப்படி சில பேர் மாட்டிக்கொண்டு சிக்கினார்கள், சில பேர் அதில் தத்தளித்தார்கள். அந்த ஊரு சாப்பிட்டா பணம் அவ்வளோ இனிப்பா இருக்குமா? ஆனால் இந்த நீர்வீழ்ச்சிக்கு பிறகு இன்னைக்கு கேரளா ஒரு ரம்மியமான பூமி. இப்போ போய் பார்க்க முடியுதா? அந்த பகுதியை முண்டகையோ இல்லை பக்கத்தில் இருக்கும் மேம்பாடையோ போய் பார்க்க முடியுதா? எப்படி இருக்குது? மோசமான நிலை. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த டேம் உடைஞ்சதுக்கு பிறகு அவர்களுடைய நிலை என்ன ஆச்சுன்னா பத்தல்லாகும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் வைத்திருந்த அந்த தோட்டங்களை நாம் மாற்றி விட்டோம். சாப்பிட்டா பழங்கள் புளிக்கும், சாப்பிட்டால் பழங்கள் கசக்கும், அந்த மாதிரி மாத்திட்டோங்கிறான். அப்ப எவ்வளவு அல்லாஹ் தருகிறானோ அந்த அளவுக்கு நியமத்து செய்யணும், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். ஷுக்ர் செய்ய மறந்தோம், முடிஞ்சு போச்சு. மொத்தத்தையும் பிடிக்கிறோம் அல்லாஹ் தான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருந்தாராம். ஒரு பணக்காரர், அவருடைய நல்ல குணம் என்ன தெரியுமா? என்ன அல்லாஹ் கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு இருப்பார். மேலே மேலே கொடுத்துக்கிட்டே இருப்பார் அல்லாஹ். திரும்ப அவர் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு இருப்பார். எப்படி பாருங்க குணம். சில பணக்காரன் நல்ல குணம் படைத்த பணக்காரனா இருக்கிறாங்களங்க, அல்லாஹ் நம்மளை எப்படி ஆக்குவானாங்க. அவ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவார். இப்போ மூசா நபி இன்னொருத்தர் ஏழை இருந்தார், எப்போ பார்த்தாலும் அல்லாஹ் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படி ரெண்டு கேரக்டர். மூசா நபி வந்தாங்க, அந்த அல்லாஹ்வை நினைத்து ஷுக்ர் செய்யக்கூடிய பணக்காரர்கிட்ட வந்தாங்க. வந்து கேட்டாங்க, எப்படிங்க இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எங்க எப்படிங்க இருக்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், என்ன குறைச்சல், அல்லாஹ் எனக்கு பெரிய நியமத்தை தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாரு. கையில் அப்போ ஒரு மாதுளம்பழம் வச்சிருந்தாரு. அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் போது கையில் இருக்கிற மாதுளம்பழம் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததற்கு பிறகு அது ரெண்டா உடைஞ்சிருச்சு. அது என்ன ஆச்சரியம்டா, உள்ளிருந்து மாதுளம் பழங்கள் வரல, முத்துக்களா கொட்டுனுச்சான். உள்ளிருந்து முத்தா கொட்டுனுச்சான். இப்போ மூசா நபி சொன்னாங்களாம், நீங்க அல்லாஹ் புகழ்ந்தீங்கல்ல, அதனால் உள்ளே அல்லாஹ் கனிகளை வைக்காமல் அல்லாஹ் முத்துக்களை வைத்து விட்டான் என்று சொன்னார்களாம். அல்லாஹ் யாரெல்லாம் புகழுகிறார்களோ அல்லாஹ் அவர் கையில் வச்சிருக்கிற மாதுளம்பழ சொலைகளை கூட அல்லாஹ் தஆலா முத்துக்களாக மாத்திடுவான். போனாங்களாம், இந்த ஏழைட்ட போனாங்களாம். ஏழைட்ட போய், எப்பா நீ எப்படிப்பா இருக்கிற, நீ எப்படி இருக்கிறான்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, என்னத்தை இருக்க, பிறந்ததுலேருந்து ஒரே கஷ்டம்தான், பிறந்ததுலேருந்து ஒரே கஷ்டம்தான், ஒரே இம்சையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்ட்டு திரும்ப மூசா நபிட்ட கவலையோடு பேசினாராம். என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி, இது என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் தஆலா ஒரு காற்று அனுப்புனான்னா அந்த காற்று அவர் கட்டியிருக்கிற லுங்கியை தூக்கிட்டு போயிருச்சான். பட் இருந்தது அது ஒரு லுங்கி தான். எழுதுவார்கள், நாம் என்ன பெற்றிருக்கிறோமோ அதை நாம் என்ன செய்யணும், ஷுக்குரோடு பயன்படுத்தணும். அந்த மக்களுக்கு அதுதான் அல்லாஹ் சொல்லலாம், சபாவுக்கு ஷுக்குர் செய்யுங்க, அடுத்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அடுத்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்க அப்படின்னு. அந்த மக்கள் அதை நம்பல. அதனால தான் அந்த ஊர் மக்களுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அதை தான் சொல்றாங்க, ஷுக்குர் செய்து வாழணும், அந்த வாழ்க்கை நம்மளை பாதுகாக்கும். அங்கே இருக்கிற நம்மளுக்கு வந்திருந்தா என்ன செய்யறது, அல்லாஹ் பார்த்தா ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்க முடியுதா? கண்ணு தூங்கி எழுகிறதுக்குள் இப்படி ஒன்று நடந்தால், ஆசையோடு கட்டின வீடுகள், சேர்த்து வைத்த சொத்துக்கள், சேர்த்து வைத்த தோப்புகள், குடும்பங்கள், ஒரு ஆதார் கார்டுக்கு எவ்வளோ அலைகிறோம், ஒரு ரேஷன் கார்டுக்கு எவ்வளோ அலைகிறோம். இல்லைங்க, அப்படிதானுங்க, எவ்வளோ அலைந்து தானே ஒரு ஆதார் கார்டை எடுத்து வைக்க முடியுது.
சீக்கிரம் வந்துடுது, அது நமக்கு சீக்கிரம் கிடைச்சிருதா? அப்போ ஒரு வீட்டை கட்டி முடிப்பது என்றால் எவ்வளவு கஷ்டம். ஒரு லட்சியமாகத்தான மனுஷன் வாழ்றான். ஒரு தோப்பை எடுத்துக் கொள்வதென்றால் எவ்வளவு கஷ்டம். அவனுடைய பெரிய கனவாகத்தானே இருந்திருக்கும். ஒரு குடும்பத்தை உருவாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். அத்தனை கண்மூடி திறப்புக்குள் அவனை விட்டு போகுதுன்னு சொன்னா அவனால் தாங்க முடியுமா? கொடுக்கிற அன்பளிப்பை நான் யாரிடத்தில் கொண்டு போய் கொடுப்பது என்று கேட்கிறான். அவனுக்கு என்ன பதில் சொல்லுவது? சில நேரங்களில் எதுவுமே இல்லாமல் போய்விடும். வாங்கினால் வைப்பதற்கும் அதை வாங்கிக்கொள் என்று சொல்வதற்கும் ஆள் இல்லாமல் போய்விடும். இந்த உலகத்தை அப்போதுதான் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்வார். அதனால தான் மூத்தாகும் போது தூங்கும் போது அல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்குறான் பாருங்களேன். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்துன்னு சொல்லி தூங்குங்கண்டாங்க. மூத்தாதான் போறேன்னு சொல்லி தூங்குங்கள். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, நான் மூத்தா போறேன்னு சொல்லி தூங்குறோம். எவ்வளவு பெரிய வார்த்தை. அப்படிதான் அவர்கள் பெருமக்கள் தூங்கியிருப்பாங்க. சில பேர் அதை சொல்லிதான் அவர்கள் உறங்கியிருப்பார்கள். அது உண்மையான மூத்து என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் உறங்கியது உண்மையான மூத்தாகவே மாறிவிட்டது. அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க. அதனாலதான் மலக்குல் மௌத் எப்போ வருவாங்க நம்மளுக்கு தெரியாது. உசுர் எடுக்கிறவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. எந்த நேரத்தில் வருவாங்கன்னு தெரியாது. சொல்ல மாட்டாங்க. மலக்குல் மௌத் யார்ட்டையும் சொல்றது இல்லை, யார்ட்டையும் கேட்கறதும் இல்லை. நபிமார்கள்ட்ட கூட, நபிமார்கள் நல்லவர்கள்ட்ட அவகாசங்களை கேட்பாங்க. ஆனா அவர்களை கூட மலக்குல் மௌத் விட்டதில்லை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மலக்குல் மௌத் வந்தாங்களாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், யாருங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், நான் தான் மலக்குல் மௌத் அப்படின்னு. மலக்குல் மௌத்துன்னு சொல்றீங்க, எடுத்தோடனே மலக்குல் மௌத்துன்னு சொல்லலை, யாருங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னாராம், மல்லா யஹாஃபுல் முலூக், அரசர்களை கண்டு அஞ்சாதவன், அரசர்களுக்கு பயப்படாதவன், வலா தம்னஉல் குசூர், எந்த கோபுரங்களும் கோட்டைகளும் தடுக்க முடியாது என்னை, வலா யக்பலு ரிஷ்வா, லஞ்சத்தை வாங்க மாட்டேன். இப்படியே பேசினாங்களாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, வந்தது மலக்குல் மௌத்து தான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பேசுகிற வேறு யார்? மற்ற எல்லாருமே இந்த மூணில் ஏதோ ஒன்று செஞ்சுருவாங்களங்க. அப்போ வந்தது மலக்குல் மௌத்து. அது கேட்டாங்களா, நீங்கள் மலக்குல் மௌத்து தானே? ஆமாம், மலக்குல் மௌத்து தான் வந்திருக்கிறேன். சரிங்க, சொல்லிவிட்டு வரலாம்ல. நபிமார்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருந்தான். நம்மளும் அப்படி பேச முடியாது. நபிமார்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தான், சலுகை கொடுத்துருந்தான். அதனால அவர்கள் கேட்டார்கள், சொல்லிட்டு வரலாம்ல அப்படின்னு. அப்போ மலக்குல் மௌத்து சொன்னாங்களாம், நான் சொல்லாமலா வந்தேன் அப்படின்றாங்களாம். நம்ம சொல்லாம தான் வந்திருக்கிறியே அப்படின்னு. இல்லையே, சொல்லாமலாம் வரலையே, உங்கள் எலும்பெல்லாம் தேஞ்சிருச்சு இல்லை, குனிஞ்சு தானே நடந்து போகிறீங்க, குனிஞ்சு தானே, முட்டெல்லாம் தேஞ்சிருச்சுல, நின்று தொழுக முடியலை, எலும்பு பலகீனமாகிருச்சு, குனிஞ்சு போகிறீங்க, முடியெல்லாம் நரைச்சிருச்சா இல்லையா? இது அடையாளம் இல்லையா? ஆமாம் அடையாளம் தான். சரி, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க எங்கே? மௌத்தாயிட்டாங்க. உங்கள் அடுத்த வீட்டுக்காரவங்க மௌத்தாயிட்டாங்க. உங்கள் நண்பர் அவரும் மௌத்தாயிட்டார். இது அடையாளம் இல்லையா? உங்களோடு சுற்றி இருக்கிறவங்களாம் மௌத்தாயிட்டாங்க, உங்களால் நேராக நிற்க முடியல, எலும்பெல்லாம் பலகீனமாயிருச்சு, நிமிர்ந்து கூட பார்க்க முடியல, இது மௌத்துக்குரிய அடையாளம் இல்லையா அப்படின்னு. இது அறிவிப்பு இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் நான் தான் மறந்துட்டேன். அவர் சொன்னாங்களாம், இந்த அறிவிப்பை நான் தான் மறந்துட்டேன், வேண்ட உயிர் எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்படி பாருங்க. மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துட்டையும் மலக்குல் மௌத் வந்தாங்க, உயிர் எடுக்கிறது. நபிமார்கள்ட்ட எப்படி உரையாடி இருக்கிறாங்க பாருங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துட்ட திடீர்னு மலக்குல் மௌத் வந்துட்டாங்க. வந்து வாசல் நின்று கதவு தட்டினாங்களாம். நம்மளுக்கெல்லாம் இப்படி நடக்காது, நபிமார்களுக்கு அப்படி நடக்கும். அனுமதி கேட்டு தான் உள்ளே போக முடியும். இவங்க யாருன்னு கேட்டாங்களாம்.
மலக்குல் மௌத்து அப்படின்னு சொன்னாங்களாம். வெளியே நின்று கதவை திறந்து விட்டு உள்ளே வாங்க, விருந்தாளியாக வந்தியலா அப்படின்னு கேட்டாங்களாம். விருந்தாளியான்னு சாப்பிட விருந்துக்கு வந்தியலா, விருந்தாளியாக வந்தியலான்னு கேட்டாங்களாம். இல்லை உயிரெடுக்க வந்தேன்னு சொன்னாங்களா. அவங்க உயிரெடுக்க வந்தால் முன்னாடியே அறிவிப்பு செய்யணும், இப்படி வரக்கூடாது, திடீர்னுலாம் வரக்கூடாது அப்படின்னு. சரி அப்படியா, அப்போ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மலக்குல் மௌத்து போயிட்டார். சொல்லிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலம் படியே போச்சு. கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் மலக்குல் மௌத்து வந்து நிற்கிறார். கதவை தட்டுறார். யாருங்க? மலக்குல் மௌத்து தான் வந்திருக்கிற அப்படின்னு. கதை திறந்து விட்டு என்ன விருந்துக்கா அப்படின்னு. இல்லை உங்கள் உயிர் எடுக்க தான் அப்படின்னு. போன தடவை தானே சொன்னேன், அறிவிப்பு செஞ்சுட்டு வாங்கன்னு தானே சொன்னேன், சும்மா அப்படியே வந்துடாதியே, அறிவிப்பு செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு. ஆனால் செஞ்சுட்டேனே அப்படின்ட்டாரா. அறிவிப்புலாம் செஞ்சாச்சே அப்படின்னு சொன்னார். அறிவிப்பு செஞ்சுட்டீங்களா? எப்போ அறிவிப்பு செஞ்சீங்க? எனக்கு எப்போ செஞ்சீங்க நீங்கள் அப்படின்னு. உங்கள் தலையை பாருங்க, ஃபர்ஸ்ட் வரும்போது நிறைச்சிருந்துச்சா? இப்போ நிறைச்சிருக்கா இல்லையா? உங்கள் தலைமுடி நிறைச்சிருச்சா இல்லையா? ஆமாம் நிறைச்சிருச்சு. அதுதான் அல்லாஹ்வுடைய அறிவிப்பு என்று சொன்னாராம் மலக்குல் மௌத். அதுதான் அல்லாஹ்வுடைய அறிவிப்பு. வேற என்ன வேணும்? நீங்க சொன்ன மாதிரி அறிவிப்பு வந்துருச்சு, உங்களுடைய அஜல் நெருங்கிருச்சு அப்படின்னு சொன்னாராம். இது நபிமார்களுக்குத்தான் அப்படி, மற்ற யாருக்கும் இப்படிலாம் நடக்காது. மற்ற யாரு நன்றி கட்டத்தனமாக நடந்தா அல்லாஹ் அங்கேயே உயிரெடுத்துருவான். அஜல் வந்துட்டா அது பிந்தாது முந்தாது, எந்த இடத்திலும் பிந்தாது. தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிறவரை இன்னொரு கிளாஸ் குடிச்சிடலாம் தான் நினைக்க முடியாது. தொண்டை குழிக்கு போயிட்டு இருக்கக்கூடிய உள்ள இறங்கட்டுலாம் நிற்க மாட்டாரு. சாப்பிட வந்தவர் இல்லை அம்மா வந்தவங்க ஸ்டாண்டு போடுறவர்னா பார்க்க மாட்டாரு. பேசுறதுக்கு முன்னாடி உயிர் போயிடும். அப்படி நிறைய இருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ் எதை காரணமாக்கணும்னு நினைக்கிறானோ அந்த காரியம் முடிஞ்சிருச்சுன்னா உயிர் போயிடும். அந்த காரியம் முடிஞ்சிட்டா உயிர் போயிடும். இப்ப நம்ம இங்கிருந்து தஞ்சாவூர்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் பேசின பிறகுதான் உயிர் போகுண்டா, பேசுற வரைக்கும் டைம் கொடுப்பான் அல்லாஹ். இந்த தகவலை கொண்டு போய் தஞ்சாவூர்ல பேசி முடிச்ச உடனே உயிர் போயிடும். அவ்வளவுதான். அதுக்கு மேல உள்ள அவங்களுடைய பாராட்டை, அவங்களுடைய பேச்சை எதையுமே கேட்க முடியாது. இங்கிருந்து எத்தனை பேர் மலேசியாவை கொண்டு போய் மௌத்து இழுத்துக்கிட்டு போயிருக்கு தெரியுங்களா? இங்கிருந்து சிங்கப்பூருக்கு எத்தனை பேரை மௌத்து இழுத்துக்கிட்டு போயிருக்கு பார்த்தீங்களா? சிங்கப்பூர்ல இருந்து எத்தனை பேர் இங்க மரணம் இழுத்து வந்திருக்கு பார்த்தீங்களா? எத்தனை பேர் பயணத்தின மௌத்தா இருக்குன்னு பார்த்தீங்களா? எல்லாம் நம் ஊர் உறவுகள் தான் அவர்கள், சொந்த பந்தங்கள் தான் அவர்கள், நம்மளுடைய நண்பர்கள் தான் அவர்கள். எப்படி இருக்கும்? அப்ப அதான் சொல்வார்கள், நன்றியோடு அல்லாஹ்வோட வாழ்ந்தா அல்லாஹ் தர கிஃப்ட் என்ன தெரியுமா? இன்னும் அதிகமான ஆயுளை கொடுத்துருவாங்க. யாராச்சும் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இருந்தா சுக்குர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்பா. அதை தான் அல்லாஹ் சொல்றான், சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹீக்கும். சுக்கூர் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள், கூடுதலான ஆயுள்கள் வாழுகிறார்கள், கூடுதலான பரக்கத்தோடு வாழுகிறார்கள். இல்லை என்று சொன்னால் பாவிகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா எல்லாரும் மூத்தா போறோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த சக்ராத்துனுடைய நேரத்தில் அல்லாஹ் பாவிகளை பிடிக்கிற விதம் வேறு விதமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சக்ராத்து ஹால்ல எவ்வளவு பெரிய வேதனை இருக்கு தெரியுமா? ஒரு முடி இருக்குது பாருங்க, இன்ன லிகுல்லி ஷாரத்தின் அலீமா, ஒவ்வொரு முடிக்கும் வேதனை இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு முடி, மூத்தானவருடைய ஒரு முடி இருக்குதே, அது கூட வேதனைப்படும் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு வேதனை என்றால், அந்த வேதனையை இந்த உலகத்தில் இருக்கிற முழு படைப்புக்கும் பங்கு வச்சு கொடுத்தாலும் முழு படைப்புமே செத்துரும் சொன்னாங்க. தாங்க முடியாம செத்துருண்டா, அவ்வளோ பெரிய வேதனை இருக்குன்னு சொன்னாங்க. ஏண்டால் அல்லாஹ் தஆலா ஒரு சில பேரை மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா பிடிச்சிருவான். மௌத்துடைய நேரத்தில் அதை சரியாக அல்லாஹ் தஆலா பழி தீர்த்து விடுவான். இந்த ராயல் ஷோரன்கிறதை இப்போ நம்ம படிச்சிருப்போம். இந்த ராயல் ஷோரன்கிறவர் எத்தனையோ கொடுமைகள் செய்தார், எவ்வளவோ கொடுமைகள் அவர் ஆட்சியில் இருக்கும்போது செய்தார் இல்லையா?
அவ்வளவு சிறுபான்மை இனத்தை அவ்வளவு கொடுமைப்படுத்தினார். என்னாச்சு? அல்லாஹ் கோமாவில் போட்டான் பார்த்தீங்களா? 8 வருஷம் அவரால் எழுந்து முடியல. எங்க ஒரு நிமிஷம் சக்கராத்தை தாங்க முடியல. ஆனால் 8 நிமிஷம் 8 வருஷமாக அவளை போட்டான் அல்லாஹ். அல்லாஹ் யாராவது பழி தீர்க்கம் என்று சொன்னால் இந்த துன்யாவிலே சக்கராத்திலே அதை தொடங்கி விடுவான் என்று பெருமக்கள் சொல்வார்கள். சக்கராத்திலே அது ஆரம்பமாகிவிடும் என்று சொல்வார்கள். அதுக்காக தான் சுக்குரோடு இருக்கணும்னு சொல்லுவார். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாகவே இருக்கணும்னு சொல்லுவார். ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். நம்ம கேட்ட செய்தி தான். ஒரு 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தருக்கு தலைமுடி இல்லாதவர் இல்லையா, இன்னொருத்தர் தொழுநோயாளி, இன்னொரு கண் பார்வை இல்லாதவர். இந்த 3 பேரும் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். 3 பேருமே அவங்கவுங்க பிரச்சனை அவங்களுக்கு தான் இருக்கும். முடி இல்லாதவங்களுக்கு முடி வந்துட்ட பெரும் பாக்கியமா இருக்கும். தொழுநோயாளிக்கு உடல் தோல் சரியாயிட்டா சரியா இருக்கும். அவரு ஒருத்தர் கண்ணு தெரியாதவர். இந்த 3 பேரும் அல்லாட்ட இந்த 3 தேவையை தான் எப்பவும் கேட்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒன்று கிடைக்குன்னு வச்சுக்கணும், நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். எனக்கு பாருங்க, சில துவாவில் வந்து 10 வருஷம் கேட்போம். சில துவாவை பாருங்க 5 வருஷமா கேட்டுக்கிட்டு இருப்போம். கேட்கறது மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்போம், கிடைச்சே விட்டுருவோம். 3 பேருக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். தலை முடி இல்லாதவருக்கு முடியை அல்லாஹ் கொடுத்தான். தொழுநோயாளிக்கு அல்லாஹ் சரியாக்கிட்டான். மலக்குமார்களை வச்சு அல்லாஹ். நான் மிக சுருக்கமாக சொல்லுகிறேன், கண் பார்வை இல்லவருக்கு கண் பார்வை வந்துருச்சு. இதை அல்லாஹ் மலக்குமார்களை வச்சு சரி செஞ்சுட்டான். இதுல 3 பேர்ல 2 பேர் அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்து வாழ்ந்தான். முடியில்லாதவரும் சரி தொழுநோயாளியும் சரி அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாதவர்களா வாழ்ந்தார். பழைய நிலைக்கு அல்லாஹ் அவங்களை கொண்டு வந்துட்டான். திரும்பவும் அந்த நிலைக்கே கொண்டு வந்துட்டான். கண் பார்வை இழந்து கண்ணை பெற்றாரே அவர் மட்டும்தான் அல்லாஹ் தான் எனக்கு கண்ணை கொடுத்தான் என்று அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்து கொண்டே இருந்தார். அதனால அவர் மூத்து வரைக்கும் கண் பார்வையோடு இருந்தாராம். வரலாறு எழுதுகிறார். அப்ப இந்த ஆயுளை நாம் விசாலமாக பெற வேண்டும் என்றால் இருக்கிற ஆயுளில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இன்னைக்கு ஆயுள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமா, அடுத்த ஆயுள் கிடைக்குது. நாளை ஒரு நாள் கிடைக்கும். நாளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமா, அடுத்த ஒரு நாள் கிடைக்கும். அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமா, அடுத்து ஒரு நாள் கிடைக்கும். இது ஒரு பாக்கியம். கிடைக்குவதெல்லாம் நியாமத்தா கிடைக்கும் என்று பெருமக்கள் சொல்லுவார்கள். அல்லாஹு தாலா அந்த உயர்ந்த பாக்கியத்தை நமக்கெல்லாம் தருவானாக. அல்லாஹ்வை நம்பிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நமக்கு ஹைரை தருவானாக. நம்மளுடைய அனைத்து அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த நிலச்சரிவினால், இந்த வெள்ள மழையின் நீரினால் பாதிக்கப்பட்ட அந்த கேரள மக்களுக்கு அல்லாஹு தாலா எல்லா விதமான உதவிகளையும் தருவானாக. மரணித்தவர்களுக்கு அல்லாஹு தாலா உயர்ந்த நிலையை தருவானாக. அல்லாஹு தாலா அவர்களுடைய பாதுகாப்பான வாழ்க்கையை அல்லாஹு தாலா நிச்சயப்படுத்துவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.